ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் விக்ரான் இன்ஜினியரிங் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2008. இவங்க ரீசெண்ட் இயர்ஸில் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இபிசி கம்பெனியாக இருக்காங்க. இவங்க பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான இபிசி சொல்யூஷன்ஸ், என்ஜினியரிங், ப்ரொக்ரூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்யூஷன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் சப்ஸ்டேஷன் அப் டு 400 kVக்கு கட்டித்தரதில் இவங்க ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க. வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் சர்ஃபேஸ் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன், ஓவர் ஹெட் டேங்க்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க், அதாவது இப்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வாட்டரை ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு கொண்டு போகிறது, அங்கே ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ட்ரீட் பண்ண வாட்டரை வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு கொண்டு போகிறதுன்னு சொல்லி எண்ட் டு எண்ட் இபிசி சொல்யூஷன் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு இவங்க பண்ணித்தராங்க. ஆஸ் ஆஃப் 30th June 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 45 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ கையில் 44 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இவங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 19,199 மில்லியன் ருபீஸாக இருக்குது. இது போக இவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆர்டர் புக் கையில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஆர்டர் புக்கோட மதிப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 24,424 மில்லியனாக இருக்குது. இவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் என்டிட்டிஸ் வந்து கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அதில் சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சவுத் பீகார் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட், நார்த் பீகார் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட், டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் ஆஃப் தெலுங்கானா லிமிடெட், மத்திய பிரதேஷ் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட், டிஸ்ட்ரிக்ட் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மிஷன், அப்புறம் ஸ்டேட் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் மிஷன் சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் என்டிடிஸோட ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க எடுத்து நடத்துகிறாங்க. இது போக இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அசாம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்காக ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல இருக்கிற ஒன் ஆஃப் த டிவிஷனான தானாப்பூர் டிவிஷனுக்கு ஒரு ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் விக்ரான் இன்ஜினியரிங் லிமிடெடோட பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, கம்பெனி ஐபிஓ மூலமாக திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 772 கோடி. ஐபிஓ 26th ஆகஸ்ட்லேருந்து 29th ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 92 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 97 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 148 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 97 ரூபாயில் வாங்குறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,356 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 1 செப்டம்பர், ஷேர் ரீஃபண்ட் டேட் 2 செப்டம்பர், ஷேர் லிஸ்டிங் டேட் 3 செப்டம்பர். இந்த இஷ்யூவில் 7.43 கோடி ஷேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதுபோக 53 லட்சம் ஷேரை வந்துட்டு ஆஃபர் ஃபார் சேலாக இஷ்யூ பண்ணுறாங்க. போஸ்ட் ஐபிஓ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் எவ்வளோவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2,500 கோடியாக இருக்க போகுது. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக தான் இருக்க போகுது. இன்னைக்கு தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது ஒரு ஷேர் 115 ரூபாய்ன்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். 2023 இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது 530 கோடி பக்கம் இருந்திருக்கு. 2024 அது 792 கோடியாக உயர்ந்திருக்கு. 2025 922 கோடின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது நல்லா க்ரோ ஆகிருக்கு. இதை ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 42 கோடியாக இருந்தது. 2024 74 கோடியாக உயர்ந்திருக்கு. இருந்தாலும் 2025 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த போது கூட ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸுங்கிறது வெறும் 77 கோடி தான் உயர்ந்திருக்கு. அதுக்கான காரணங்கள் என்னென்னா அந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயரில் அவங்களுக்கு செலவினங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. நெட்ஒர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு இயர் க்ரோ ஆகிருக்கு நல்லா. அதே மாதிரியே இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுங்கிறது 2023 130 கோடியாக இருந்திருக்கு. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கோடி பக்கம் வந்திருக்கு. ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுங்கிறது நல்லா உயர்ந்திருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில். இதுக்கேற்ற மாதிரியே அவங்களோட பாரோயிங்கிறது வந்துட்டு உயர்ந்திருக்கு. ஏன்னா இபிசி கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து மோஸ்ட்லி டெப்ட்டுங்கிறது இருக்கும். இவங்களோட பாரோயிங்ஸுங்கிறது வந்து இயர் க்ரோ ஆகிற ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸுங்கிறது வந்துட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோட கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். ஸோ ஒரு வளர்ந்து வர கம்பெனிக்கு எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல்ஸ் இருக்குமோ அந்தளவு தான் ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல்ஸில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூன்னு பார்த்தலாம். இந்த ஐபிஓலேருந்து வர ப்ரொசீடிங்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவையான செலவினங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதுபோக ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் நான் ப்ரோஸாக பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்குது. ஸோ இவங்க இபிசி சொல்யூஷனுக்கு ஒரு பர்டிகுலர் செக்டருக்கு மட்டும் பண்ணி தரது கிடையாது. இவங்க பவர் செக்டருக்கு பண்ணி தராங்க, வாட்டர் ட்ரீட்மெண்ட் செக்டருக்கு பண்ணி தராங்க, ரயில்வே செக்டர், சோலார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி எல்லா செக்டருக்குமே இவங்க பண்ணி தராங்க. இது ஒரு டைவர்சிஃபைடான பிஸ்னஸாக இருக்குது, போர்ட்ஃபோலியோவாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி இவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆர்டர் புக் கையில் இருக்குது. ப்ளஸ் இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வருஷம் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபினான்ஷியலி இவங்க ஸ்டெபிளைஸ்டாக இருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இது போக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சோலார் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு டிமாண்டுங்கிறது ஜாஸ்தியாக வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இனி வரப்போகிற காலங்களில் சோலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்தும் அதே மாதிரி வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்தும் இந்த கம்பெனிக்கு நிறையா ரெவன்யூ கிடைக்குங்கிறது வந்துட்டு என்னோட ஒப்பீனியன். இது போக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்டட் கவர்மெண்ட் என்டிட்டிஸாக எல்லாம் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அதுவும் என்டிபிசி, பவர் கிரிட் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்டிட்டி. ஸோ இவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்கிறது எல்லாமே நான் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இந்த கம்பெனியில் நான் நெகட்டிவாக பார்க்குற விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட அவங்களோட க்ரோத்துக்கு பெரிதும் நம்பி இருக்குது கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கிற கான்ட்ராக்ட்ஸ் தான். ஸோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற கான்ட்ராக்ட்ஸை மட்டுமே தான் நம்பி இவங்க முழுக்க க்ரோ ஆகிறாங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து நடத்துகிறீங்கனாலே கவர்மெண்ட் கிட்ட இருந்து பேமெண்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக வராது. அதில் என்றைக்குமே ஒரு டிலே இருக்கும். ஸோ டிலே இருக்காகும் போது இவங்களுக்கு லிக்விடிட்டிங்கிறதுக்கும் கேஷ் கிரன்ச்சிங்கிறது இருக்கும். ஸோ லிக்விடிட்டி இஷ்யூ ஃபேஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு வழி இல்லாமல் வந்து கடன் வாங்கி அப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போவாங்க. அவங்களோட கம்பெனியவோ இல்லை அவங்களோட பிஸ்னஸை பெரிய அளவுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போக முடியாது. இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கு இவங்க பண்ணித்தர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ட்ரஸ்ட் அவங்களோட பாலிசியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சப்போஸ் அவங்களோட பாலிசி சேஞ்ச் ஆகுங்கும் போது சம்டைம்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ் கைவிடப்படலாம். இல்லாட்டி இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு ஒதுக்கீடு செய்கிற அந்த பட்ஜெட்டு கம்மியாகலாம். எந்த ஒரு பாலிசி சேஞ்ச்னாலையும் இவங்க எடுத்து நடத்த ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு பெரிய இம்பேக்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். இவங்க ஹேண்டில் பண்ணுற ரா மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக காஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸுங்கிறது எப்பவுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும். இதனால தான் 2024 2025 வந்துட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியான போது கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் வந்து பெருமளவு வந்து மேலே போல். ரீசன் ஏன்னா ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, வாலட்டைலாக இருந்திருக்கு. இதனால் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணியிருக்கு. இது போக கல்பட்டாறு பவர் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் வந்து டிரான்ஸ் ரயில் லைட்னிங் லிமிடெட், இது போக வேறு சில இபிசி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸும் இவங்களுக்கு காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸோட இவங்க கம்பீட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ஒரு ஈஸியான விஷயமா இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த கம்பெனியில் நான் கான்ஸாக பார்க்குறேன். மற்றபடி இது ஒரு டீசெண்டான கம்பெனியாக தான் எனக்கு தெரியுது. இந்த கம்பெனியில் நெகட்டிவாக பெருசாக சொல்கிறது எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.